தோட்டக்கலை பயிர்கள் ஹார்டிகல்ச்சுரல் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பழப்பயிர்கள், காய்கறி பயிர்கள், மலர் பயிர்கள், நறுமண பயிர்கள், மலைத்தோட்ட பயிர்கள், மூலிகை பயிர்கள் ஆகியவற்றின் சாகுபடி, தோட்டக்கலை வடிவமைப்பு, நிலை எழிலூட்டுதல் மற்றும் விளைபொருட்களை பதப்படுத்தும் முறைகள் பற்றிய அறிவியலுக்கு தோட்டக்கலை என்ற பெயர். இந்திய பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக விளங்குபவை தோட்டக்கலை பயிர்கள் ஆகும். இப்பயிர்களிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் அயல்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் வாணிபம் வளர்ந்து நம் நாட்டிற்கு அந்நிய செலவாணி கிடைக்கிறது. காய்கறி பயிர்கள் வெஜிடபிள் கிராப்ஸ் காய்கறி பயிர்களை பற்றிய அறிவியல் காய்கறிகள் ஒலரிகல்ச்சர் ஆகும். மனித உணவில் காய்கறிகளின் பங்கு மிகவும் இன்றியமையாதது. பயிர்களின் வேர், தண்டு, இலை, பூ, காய், பழம், விதை போன்ற பாகங்களை பச்சையாகவோ சமைத்து உண்ண உதவும் தாவர வகைகள் காய்கறிகள் எனப்படும். காய்கறிகளில் உயிர்ச்சத்துக்கள், தாது, உப்புகள், புரதச்சத்து, மாவுச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளன. மனிதன் தான் உண்ணும் உணவில் சராசரியாக 300 முதல் 400 கிராம் அளவிற்கு காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். காய்கறி பயிர்கள் சத்துக்கள் காய்கறிகள் வைட்டமின் ஏ, கேரட், தக்காளி, முருங்கைக்கீரை. வைட்டமின் பி, முள்ளங்கி, பட்டாணி, பட்டர் பீன்ஸ். வைட்டமின் சி, முட்டைக்கோஸ், முளைக்கீரை. வைட்டமின் டி, அவரைக்காய், சோயா பீன்ஸ். வைட்டமின் இ, வெண்டைக்காய், கோவக்காய். வைட்டமின் கே, காலிஃபிளவர், பீர்க்கங்காய். கால்சியம் சத்து மிளகாய், சேனைக்கிழங்கு. இரும்பு சத்து புதினா, கருவேப்பிலை, பாகற்காய். பாஸ்பரஸ் வெள்ளரி, பசலைக்கீரை. பழப்பயிர்கள் இந்தியாவில் பலவிதமான தட்பவெப்ப நிலை நிலவுவதால் பல வகைப்பட்ட பழப்பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. பழங்களை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு பழவியல் போமோலஜி என்று பெயர். பழப்பயிர்களின் இனவிருத்தி, தரமான பழங்களின் உற்பத்தி, பழப்பயிர்களின் பாதுகாப்பு மற்றும் பதப்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். ஒரு மனிதன் நாளொன்றுக்கு சராசரியாக 200 முதல் 300 கிராம் பழங்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பழங்களின் ராஜா மா, பழங்களின் ராணி மங்குஸ்தான். பழங்கள் சத்துக்கள் வாழை, பேரிச்சம்பழம், ஆப்பிள், பலாப்பழம் இவைகளில் இருக்கும் சத்து மாவு சத்து. முந்திரி, வெண்ணெய் பழம், வில்வம், திராட்சை, பேரிச்சை, எலுமிச்சை, பப்பாளி தாது பொருட்கள். வாழை, அன்னாச்சி, சப்போட்டா, மாம்பழம் நார்ச்சத்து. எலுமிச்சை, கொய்யா, திராட்சை வைட்டமின் சி. கிழங்கு வகை பயிர்கள் மண்ணுக்கடியில் விளையும் அதிக மாவுச்சத்தை கொண்டு பயிர்களுக்கு கிழங்கு வகை பயிர்கள் என்று பெயர். இவை முக்கிய துணை உணவுப் பொருட்களாக பயன்படுகின்றன. இப்பயிர்களில் சர்க்கரை சத்து, புரதச்சத்து, தாது உப்புகள், வைட்டமின்கள் உள்ளன. எடுத்துக்காட்டுகள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சிறுகிழங்கு. நறுமண பயிர்கள் நாம் உண்ணும் உணவிற்கு சுவை, மனம், நிறமூட்டியாகவும் உணவு செரிமானத்திற்கும் மருந்து பொருளாகவும் பயன்படக்கூடிய பயிர்கள் நறுமண பயிர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு இஞ்சி, மஞ்சள், மிளகு, கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு. நறுமண பயிர்களின் வகைப்பாடு. நறுமண பயிர்கள் அவற்றின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பாகங்களை பொறுத்து 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை விதை நறுமணப்பயிர், வேர் நறுமணப்பயிர், தண்டு நறுமணப்பயிர், இலை நறுமணப்பயிர், பூ நறுமணப்பயிர், பழ நறுமணப்பயிர். மலர்பயிர்கள் மலர்களை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு மலரியல் என்று பெயர். கொய்மலர் உற்பத்தி, வாசனை திரவியங்கள் போன்றவை நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுகின்றன. மலர்கள்
புனிதமானதாக கருதப்படுவதால் இறை வழிபாடு, விழாக்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. மலர் பயிர்களின் விதைப்பொருட்கள் மற்றும் நாற்று உற்பத்தி பலருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கிறது. மலைத்தோட்ட பயிர்கள் மலைப்பிரதேசங்களில் உணவுக்காகவும் நறுமண எண்ணெய் பிரித்தெடுக்கவும் மருந்து பொருட்கள் தயாரிப்பிலும் புத்துணர்ச்சி அளிக்கவும் சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கு மலைத்தோட்ட பயிர்கள் என்று பெயர். எடுத்துக்காட்டுகள் தேயிலை, காபி, கோகோ, பாக்கு, ரப்பர், தென்னை. அழகு மலர் பயிர்கள் ரோஜா, மல்லிகை, முல்லை, சாமந்தி, கனகாமரம், செண்பகம், மனோரஞ்சகம், தாழம்பூ. அலங்கார மலர் பயிர்கள் ரோஜா, மல்லிகை, இட்லிப்பூ, செம்பருத்தி, தாமரை, அல்லி, சாமந்தி, செந்துமல்லி, அந்தூரியம், ஜெர்பெரா, ஜினியா, கிளாடியலஸ், அரளி. வாசனை திரவிய மலர் பயிர்கள் ரோஜா, மல்லிகை, சாமந்தி, மறிக்குழந்து. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மலர் பயிர்கள் ரோஜா, ஜெர்பெரா, ஜெரேனியம், ஜினியா, கிளாடியோலஸ், அந்தூரியம், ஆர்கிட். இவை தவிர சமவெளி பகுதிகளில் அதிக பரப்பளவில் பயிரிடப்படும் முந்திரி, யூக்லிப்டஸ், மூங்கில், சவுக்கு, பனை, வெற்றிலை போன்ற பயிர்களும் மலைத்தோட்ட பயிர்களில் அடங்கும். மூலிகை பயிர்கள் மனிதன் மற்றும் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும் மருத்துவ குணம் கொண்ட பயிர்களுக்கு மூலிகை பயிர்கள் என்று பெயர். எடுத்துக்காட்டுகள் கண்வலி கிழங்கு, மருந்து கூர்க்கன், அவரி, துளசி, சோற்றுக்கற்றாழை, கிழாநெல்லி, தூதுவளை, கற்பூரவள்ளி, ரோஸ்மெரி. மிளகும் நறுமண பயிர்களின் ராஜா, கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் நறுமண பயிர்களின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகை பயிர்களின் முக்கியத்துவம் நோய் தீர்க்கும் மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. நம் நாட்டின் அந்நிய செலவாணியை பெருக்குகிறது. மூலிகை பயிர் உற்பத்தி மற்றும் பயன்பாடு வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டுகிறது. லாகிரி பயிர்கள் நார்கோட்டிக் கிராப்ஸ் சொல்லுவாங்க. சில பயிர்களின் பாகங்களை பயன்படுத்தும் போது அவற்றில் உள்ள ரசாயன பொருட்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டி புத்துணர்ச்சி கொடுக்கிறது. அப்பயிர்களுக்கு லாகிரி பயிர்கள் என்று பெயர். எடுத்துக்காட்டுகள் புகையிலை, தேயிலை, காபி. தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான மண் வகைகளும் மாறுபட்ட காலநிலையில் நிலவுவதால் உலக அளவில் பயிரிடப்படும் பயிர்கள் அனைத்தையும் சாகுபடி செய்ய வாய்ப்புள்ளது. எனவே இடத்துக்கு தக்கவாறு பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யலாம். நன்றி.